Hey guys, welcome back to DMB Explore. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது vlog 6. So இன்னைக்கு டாபிக் என்னன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். So it will be a கோயில் vlog. Then plus with food. So yeah, லேட் ஆகாம கோயிலுக்கு போலாம். வீடியோக்குள்ளேயும் போலாம். Okay guys, actually கோயிலுக்குள்ளே பூந்துட்டோம், சாமிலாம் கும்பிட்டோம். யா என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல மறந்துட்டோம். பிரிக்ஃபீல்டில் இருக்க அனுமன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு பக்தி மவுனம் இருக்கும். சாப்பாடு போகும்போது திடீர்னு வாயை திறந்தா வாயில முச்சு முச்சுன்னு குத்தாட்டி தான். சரியா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டா சொல்கிறோம். கைஸ், மாயா வந்து என்னை வந்து அழு வைக்கிது. என்னன்னா பிளான் படி திருவிழா சாப்பாடு சாப்பிடலாம். எனக்கு வந்து ஆக்சுவலி திருவிழா சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குல்ல. பிகாஸ் நான் என் லஞ்ச் டைம் வந்து அவ்வளோ ஒழுங்காக சாப்பிடாதனால கோயிலில் சாமியை கும்பிட்டு நீ வேணா பாதி சாப்பிடு, இல்லாட்டி நீ மட்டும் சாப்பிடா, ஜூஸ் குடிக்கிற. ஏன்னு கேட்டாக்கா அவங்க வந்து மத்தியானம் வந்து அவங்க வந்து ஏஞ்சது ஒரு ஆஃப்டர்நூன் போலல. ஸோ ஏஞ்சி கம்போ சாப்பிட்டாங்க. கம்போ சாப்பிட்டு முடிஞ்சு அவங்க அப்பா வந்து ரொட்டியில் வந்து முட்டை வச்சு 2 பர்கர் மாதிரி செய்ய சொன்னார். பர்கர் டைப்பில் 2. அதில் ஒன்று எங்கில் சாப்பிட்டாரு, இன்னொன்று வந்து மாயா கிட்ட தள்ளி விட்டாங்க. ஸோ மாயா சாப்பிட்டாங்க. நான் கேட்குற போது உனக்கு தெரியுது கோயிலுக்கு வெளியே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். ஸோ கண்டிப்பாக சாப்பிடுவோன்னு. ஓ, எனக்கு பசிக்காதா? நான் தான் அசைன்மெண்ட் செஞ்சால, என் மூளையை பயிச்சல, அதை பயிச்சேன்னு. ஏன்னா எனக்கு கட்டுப்படுத்துறாங்க. கோயிலே எனக்கு வந்து பிபி ஏற்றி ப்ரெஷர் ஏற்றி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. நீ பண்றது ஆள்லாம் பார்த்துட்டு போறாங்க, அது தெரியுது. இப்போ நான் சொல்றேன், நான் தண்ணி நீ மட்டும் சாப்பிடாம இருந்தானா எனக்கு பிடிக்கல, கம்பெனியா இருக்காதுல்ல. ஓ, நான் ஜூஸ் குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன். கேட்டாக்கா ஒரு தத்துவம் சொன்னாங்க, நீ வந்து பாதி சாப்பிடு பாதி பேக் பண்ண சொல்லு, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு. ஒரு திருவிழா சாப்பாடு கேட்டேன், அது ஒரு தப்பா? உடனே வாழ்க்கை ஏதாச்சும் பேசுறது வாழ்க்கை தத்துவம் மாதிரி எனக்கு டென்ஷனா இருக்கு guys. எனக்கு இப்ப இந்த அங்கிளை பார்க்க டென்ஷனா இருக்கு. இந்த பர்பிள் செட் அங்கிள், அந்த அங்கிள் வந்து பக்கம் இது பண்றாரு. ஐயோ பாருங்க guys, அவ சொல்லுவாங்க ஃப்ரெண்டுக்கு சீட் பெல்ட்ட போடு. மாயா, நான் தான் போடல, மறந்துட்டேன். ஐயோ கடவுளே. அவங்க உடனே காடியில ஏச்சோடி சீட் பெல்ட் நான் தான் போடல. ஒரு வாட்டி 2-3 வாட்டி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க guys. 2-3 வாட்டியா அனுப்புனேன்னு வெச்சுக்கோ. வேற டைம்லாம் பண்ற, பட் இப்பலாம் அதெல்லாம் பண்றதா இல்ல. கத்து வாங்கி பழகிருச்சு. இப்போ வந்து பாருங்க guys, இருடா போற புந்தற எல்லாருக்கும் என்னை இடிச்சு ஒரு வேலையை ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் நிறைய நியூஸ் பேப்பர்ல வர மாதிரி நானும் இன்னைக்கு வந்திருப்பேன். திவ்யா விஜயசந்திரன் உங்களுக்கு தெரியுமா guys, முதல்ல இருந்து அவ்வளவு வேகத்தோட ஓட்டிட்டு வராங்க. ஆக்சுவலி என் வீடு வந்து அங்கிள் ஏதோ டான்ஸ் ஆடுற ரோட்ல. சாரி, என் வீட்டில் இருந்து பிரிஃபில் வர்றதுக்கு இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குமா? 20 மினிட்ஸ் தான். மாயா ஒரு 80ல ஓட்டிட்டு வராங்க அவ்வளோ வேகத்துக்கு. எனக்கு வந்து கீழே ஐ கேன் ரசோ தட் இட்ஸ் கோயிங் லைக் அவ்வளோ வேகத்தோட போறாங்கன்னு சொல்கிறேன். வேகமாக போவாத, நம்ம அவசரமாக எங்கேயும் போகல, கோயிலுக்கு தான் போகிறோம், ஏன் இவ்வளோ அவசரம்னு. மாயாக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரே ஹை டோன் ஸ்பீச் தான். இப்போ என் கூட சாப்பிட வர மாட்டேங்குது. அதை ஏதாச்சும் பண்ணுங்கயா, அதை ஏதாச்சும் பண்ணுங்க. Guys, I buy one hair mask for myself. Hair mask has its own solution. Mix. Solution. Then take one egg, break, mix. Apply. Wait for 30 minutes or 15 minutes. 15 minutes or 30 minutes. Wait. Then put shampoo. Wash. Hey, no need to wash first, then put shampoo. You wash with plain water. Then you add Ambadika Salavi shampoo. What? Wash. Silky and smooth hair is guaranteed. மொத காடி விட்டு இறங்கும் போது மாயா கிட்ட உனக்கு கேட்டாங்க, முடி வந்து என்ன சில்கியா வாசமா இருக்கான்னு கேட்டாங்க. வாசமா இருக்கு, சில்கியா இருக்கு, மேல மட்டும் தான். என்னன்னா எனக்கு குளிக
hair. Don't expect curly hair to be silky and shiny all the time. No one expect. You're the one telling me. No, some people expect. No. அந்த மாதிரி தான் இங்க காட்டு. I never expect. காட்டு. நான் கேட்டப்ப அது என்ன சொல்லிருக்குன்னா, ஆமால இல்லலான்னு முடிச்சிருக்கான். இல்ல நான் மேல மட்டும் இருக்கு. ஆமா. இந்த டாடி அங்கிள் ஒரு முடியா புடிங்க போறப்ப. அப்ப நான் தப்பா சொல்லியே. மேல மட்டும் தான் இருக்கு. கீழ இல்ல. இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் மேல மட்டும் இருக்கு? ஆனா guys நான் சொல்லிட்டேன். மாயா ஆக்சுவலி வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியல். நான் எப்படி சொன்னாலும் அது ஓகே என்னன்னா அப்படின்னு என் முடி கீழே தான் ரொம்ப கேளியா இருக்கும். மேலலாம் ஒரு அளவுக்கு கேளியா இருக்கிறதுனால ஐ ஸ்டில் மேனேஜ் டு திஸ். நேற்று தான் கழுவுனேன். எண்ணெயா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து சில்கியா இருக்கு ஆக்சுவலி. சில்கா அப்படி அவ்வளவுதான். இப்ப கீழே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பு புருஷமா இருக்கும். அது வேற பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் ப்ளீச் வேற பண்ணேன் என் கொழுப்பு எடுத்து. அது மறக்கவே முடியாது. இல்ல அந்த முடி வெட்டி எடுத்துட்டேன். இது புது ப்ளீச். ஆமா பேசிட்டீங்களா? நான் பேசலன்னு சொன்னேன். பேசினா அதுதான் நான் சொன்னேன். நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மாயா பேசிருக்கவே மாட்டாங்க. கேட்ட ஏன் நீ பேசல? எப்போதும் நான் தான் பேசுறேன். அது நீ இந்த வாட்டி பேசணும் எனக்கு கோலத்துல படு. எப்போதும் நீ பேசுறிய? what do you mean? நான் தான் கைஸ் பேசுறேன். ஓகே கைஸ் பை. கைஸ் என்னன்னா நான் எப்பவுமே ப்ரிகாஷனா இருக்கிற ஆளு. அதனால இது என் காடி. இங்க என் காடி. நீ போற மண்ணுக்கு நில்லு. எவ்வளவு ஃபார்ல இருக்குனால. சோ என் காடி இங்க போட்டு நான் வந்து நல்ல சகவாசமா படுத்துக்கலாம். என்ன நாங்க ஐஸ் அப்ப இந்த காடிக்காரர் வந்துட்டு வெளியாகும் போது கஷ்டப்படுறாங்க. எவனோ இடிச்சிருக்கான். இடிக்க கூடாதுன்னு இல்ல அவன் காடி இருக்கிறது பிரச்சனை இல்லையே. காடி அடிச்சுட்டு போயிட்டானா கஷ்டம். எங்க அப்பா கிட்ட பதில் சொல்ல முடியாது கைஸ். அதுவும் நான் அப்புறம் மம்மி என்னை வந்து நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி. இப்படி கொஞ்சம் மாதிரி ஹீரோயின் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. லைட்டா நல்லா இருக்கு. எமோஜில பார்க்க இப்படி இல்லை இப்படி அதான் இப்படி பார்க்க. ஓகே ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம். நாம்பல அவங்க சாப்பிட போகிறாங்க. நான் சும்மா போகிறேன். ஓகே ஓகேங்களா? பிடிக்கல ஓகேங்களா? ஓகே பாய். ஏர்லி வீடியோவில் பார்த்துருப்பீங்களா ஒரு இடத்துல சாப்பிட்டோன்னே. அந்த இடத்துக்கு கீழே சென்னி சட்டி சோறில் மேடம் வந்து இது வந்து சட்டி சோறு வாங்கினா தண்ணி ஃப்ரீனாங்க. மை தண்ணி அவங்க தண்ணி என்ன சொன்னாங்க வீடியோவில். எனக்கு சாப்பிட்டது எங்கே வரைக்கும் இருக்குது. வந்துட்டு இப்போ பானிபூரி சீஸ் அப்புறம் என்ன மொக்டேல் கிரேப் மொக்டேல் இதெல்லாம் ஒன்று அங்கே போகுது. இப்படி பின்னாடி போய் இப்படி வரோம் போல். ஸோ அதனால நான் வந்து சட்டி சோறு சாப்பிட்றதா இருக்கு. பிடிச்சிக்கல காய்ஸ். வர இதில் இன்னொன்று அவங்க வந்து என்ன சீரா லச்சி வாயில் பூந்துருச்சு. சீராப் லச்சி ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா நான் உட்காந்துருந்தேன். அவங்க வந்து அந்த கிரேப் மாக்டெயில் ஆர்டர் பண்ண போயிருந்தாங்க. அந்த அங்கே ஒரு அபாங் இருந்தார். அந்த அபாங் தான் வந்து தண்ணி வச்சாரு. எனக்கு தண்ணி வச்சுட்டு பின்னாடி இருக்காரு ஒரு தண்ணி வச்சுட்டு காசு கேட்கல எதுவுமே சொல்ல. அப்படியே போய் நின்ட்டாரு. அப்போ மழை கடிச்சு காசு கட்டிட்டியா வந்து வச்சுட்டு போயிட்டாருல. என்கிட்ட காசு கேட்கலான்னு. இப்போ நம்ம என்கிட்ட சொன்னேன். பார்த்தா மனுஷனா தரல போல. என்ன சொல்லியிருப்பாங்க நான் தானே ஆர்டர் பண்ணேன் அப்படி சொன்னா. ஓ அப்போ பிரித்து பார்க்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லி நம்ம ஈயும் பியோன்னு சொன்னா பாருங்க காய்ஸ். சாரி யாரோ ஒரு ஆண்டி உள்ள வந்துட்டாங்க. மன்னிச்சிருங்க. நாங்கள் யாரையும் எடுக்கணும்னு நோக்கத்தில் எடுக்கலை. வந்துட்டாங்க. என்னன்னா கைஸ் இது என்னை விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஆர்டர் பண்ணேன். அப்புறம் இப்போ நானும் தனியாக போய் ஆர்டர் பண்ணேன். சரி சென்று இல்லைன்னு சொல்லி வந்திருப்பேன். அந்த அக்கா என்கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த அக்கா வந்துட்டு இல்லைக்கா ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லிட்டு வரதுக்கு மனசு இல்லை. சரி சொல்லி ஒரு தண்ணி ஆர்டர் பண்ண காசா பண்ணமாயா. அதான் அந்த அக்கா டிசப்பாயின்ட் பண்ண நடந்துச்சு. நான் போய் அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர கட்டியும் ஒரு 3 people ஐ திங்க் 3 பேர் மாயா சுற்றிட்டாங்க. என்ன ஆர்டர் பண்ணுறது இல்லை. இன்னும் இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பானிபூரி தண்ணி இந்த மாதிரி வந்து நின்றுவாங்க. மாயாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அப்படியே என்ன கடுத்த போகிறீங்க சீக்கிரம். அதுக்கட்டி ஒரு கூத்து நடந்துருச்சு. ஒரு அங்கிள் மாயா பத்தி ஆண்டி காசு கொடுங்க சாப்பிட்டு நாளாச்சு. இல்லை சின்ன பையன் மாதிரி இருந்தேன் கதை இல்லை. அவருக்கே வெள்ளை மூடிலாம் முளைச்சி அவளோட ஒரு தாத்தா அவர் என்கிட்ட காசு கொடுக்கல. அவர் எப்படி தெரியுமா வந்தார்? வேணாம் வந்துட்டு சாப்பாடு தெரியுமா வந்து வந்து அப்படியே ஒரு கிட்ட இது பார்க்குறோம்.
நாங்கள் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு காடி வச்சு அப்புறம் நாங்கள் இப்படி பிரிஞ்சுட்டோம். ஸோ அப்புறம் நான் இப்படி பிரிஞ்சேன்னா அந்த அங்கிள் இருட்டுலேருந்து வந்துட்டாரு. இது அவங்ககிட்ட இருக்கு, இப்படி பார்க்குறது அவங்ககிட்ட இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் அப்படின்ட்டு அப்புறம் இப்படி வந்துட்டேன் நான் தான் நாங்கள். மாயா வந்து சட்டுன்னு பயந்துருவாங்க. எனக்கு தெரியல அது ஏன்னு. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கலி பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பேன். ஆனால் மனசு பிஞ்சு குழந்தை மாதிரி நினச்சி பார்க்கணும்ல. இது பல வாட்டி நடந்திருக்கு. நாங்கள் மாலுக்கு போவோம். ஸோ மாலில் நிறைய பேர் வந்து ஃப்ளையர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்களா, இன்சூரன்ஸ் பேப்பர் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. அவங்க அவாய்ட் பண்ண தெரியாது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, நான் இப்படி நடந்து போகிறேன்னா எனக்கு பின்னாடி வந்துடுவாங்க. பின்னாடி வந்து கீழே என் சைட்டுக்கு இன்னொரு சைட்டு வந்துடுவாங்க. நான் முழிப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்லன் பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நானும் மாயா மெக்டானல்ல வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம். நான் நடப்பேன், சம்மந்தம் இல்லாமல் மாயா பின்னாடி என்ன வருவார். இந்த இப்படி இந்த அங்கிள் பண்ண மாதிரி அந்த மாதிரி டக்குனு பின்னாடி வந்துடுவாங்க. அவங்க அது பலவாட்டி பண்ணுவாங்க. சொல்லு, ஏதாச்சும் சொல்லு. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா தண்ணி கொடுக்கணும். சாப்பாடு சொல்கிறேன் கைஸ், இல்லாட்டி மாயா வந்து பேசாது, டென்ஷன் ஆகுது எனக்கு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு, கதெல்லாம் பேசியாச்சு. நம்ம வந்து சின்ன பிள்ளை தசையை கூட்டிகிட்டு போகிறோம். தசை போயிட்டு அப்புறம் வரோம். ஓகே, தசைக்கு போனோடனே குளிச்சு நீராடி ஏன் இன்னும் கொஞ்சம் இப்படி கில்லாம் பச்சை லைட்டு போட்டாங்க கைஸ். ஓகே, நாங்கள் போகிறோம், செத்தி வாங்க சாப்பிட்றோம். ஓகே, கொஞ்சம் அப்புறமா சரி உட்காந்து நிப்பாட்டிட்டு கேள்வி. ஓகே கைஸ், இப்போ கொஞ்சம் சங்கோச்சமாக பிஸ்னஸ் அதை விட்டுருவோம். எங்களா பாலடைஞ்சு ஒரு பாலடைஞ்சு வந்தோம். பட் தென் வரான்னு நினைக்கிறேன். ஒலாரகா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கேட்டேன் எங்க போறதுன்னு. தம்பி படுத்திருக்கான் ரோட்ல லைக் பண்ணி அப்படின்னு. எங்கேயாச்சும் போனேன், ஏதோ ஒரு சந்தில பூந்துச்சு கைஸ். என்னன்னா லோரோங் தித்திவாங்சா செம்பிலான். ஸோ செம்பிலானுக்கு பூந்துட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி அப்படி இருக்கு. ஓகே லா, நீ வெளியே அந்த இடத்துல நீ சாமூன் கம்மூன் பண்ணிட போறானுங்க. வெளியாகனா இங்கே ஏதோ ஒரு முட்டை சந்தில போகிறது. ஓகே, நாங்கள் வந்து தித்திவாங்சாக்கு வந்தோம். அதான் அம்மா சொன்னிச்சு. மூஞ்சில தெரியுதா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கா. ஒருத்தர் 2 பேர் இருந்தா சொல்லலாம். ஓகே, ஸோ தித்திவாங்சா பிராண்ட் கேன்சல். இப்போ நம்ம எங்க போறோம் எங்களுக்கே தெரியாது. இங்க ஒரு தம்பி படுத்திருக்காரு, இந்த பேர் இங்க 2 பேர் படுத்திருக்காங்க. அடி வாங்குவோம் அமைச்செல்லாம் காய்ஸ். நாங்க இது சாப்பிட்டுட்டு வெளியா இருப்ப எங்க காடி கிட்ட வந்தோடனே 3 பையனுங்க வந்தானுங்க. பையனுங்கன்னா 4 கால் பையனுங்க வந்தானுங்க. வந்தவனுங்க நார்மலா வந்திருந்தாலும் சொல்லலாம், குறி வச்சு வர மாதிரியே வந்தானுங்க. எனக்கும் ஆசை தான் அது மாதிரிலாம் போய் ஆடணும், அல்ல எம்மிச்சல்லும் அப்படி விட்டுன்னு. ஆனால் அவனுங்க வந்த இதே சரியில்லை. வந்தேன் பிடிச்சேன் கவுனேன் அப்படின்ற மாதிரி வந்தானுங்களா. அப்போ இது டக்குன்னு கவுத்தரம் சரி உள்ள உட்காந்துட்டு அப்பயும் வந்தவன் டக்குன்னு திரும்பி என்னை பார்த்துட்டான். காடி இவளுக்கு போடுறது சொன்னேன், சாரி தம்பி மன்னிச்சிருங்க. இப்பயும் நீ ஏன் அடிச்ச? ஸோ அப்படியாச்சு. ஸோ அந்த பையன் இது எனக்கு புரியல. ஒரு காடி போற வரைக்கும் தான் பச்சை லைட் வச்சிருவோம். நம்ம 7 நிமிஷம் போவோம். இன்னொரு ஸ்கேம் நாங்கள் கோத்ரூ பண்ணுவோம்னு நினச்சி பார்க்கல. அதெல்லாம் ஜாமில் மாட்டுவோன்னு ஜாமில் மாட்டுவோம். நாளைக்கு எனக்கு 7 மணிக்கு வேலை. எனக்கு நான் வீட்டுக்கு போய் இது பண்ணுறேன். ரிப்போர்ட்டா? மை வீக்கெண்ட் ஜாப். ஓ, எடிட்டிங். ஓகே பாய். பேசியா? ரிக்வயர்ட் மோர் லைட். இப்போ போதுமா? இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது நான் டிலீட் தான் பண்ண போறேன். ஓகே பாய். நான் இவ்வளோ பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, இல்லைன்னா அது டிலீட் பண்ணோம். பாய். When you're going on vacation, half the fun is the anticipation. உனக்கு தான் தெரியாதா? குளிங்க அழகு கட்டது. இந்த பாட்டுலாம் கேட்டார்கள். இப்போ இல்ல சில பேர் இன்ன வரைக்கும் வந்து நம்ம ஃபீல் காதலி நீ புரிந்துக்க மாட்டாயா.
வா இருங்க அமிதப்பா நல்ல கட்டங்க ஐஸ் உங்க அம்மா அமிதப்பா ஹலோ நோ பண்ண कट करूं இருங்க गाइस அது ஒரு கட்டத்துக்கு அந்த டைம்ல வரைக்கும் இல்ல இப்ப புரிஞ்சிச்சு this is considered situationship to relationship அப்பே கண்டுபிடிச்சிட்டீங்க நமக்கு தான் தெரியும் நம்ம புரிந்து கொள் பெண்ணே நல்லா இருக்கும் நல்லா செய்யும் போது அப்படியே இது எப்படி தெரியுமா அந்த இந்த படத்துல அந்த நிலாவுக்கு என் மேல என்ன அடிக்கும் அதுல கூட்டல் சொல்லுவாட நீ யாரு நினைக்கிறேன்னு கேட்பேன் நீ யாரும் இல்ல சொல்லுவேன் ஆனா எனக்கு தெரியும் நானே போட்டுக்கிறேன் என்னை கொல்லாதே தள்ளி போகாதே நெஞ்சு கில்லாதே கண்மணி அரைஞ்சிருவேன் ஏனோ கோபங்கள் சொல்லடி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது இல்ல அந்த அளவுக்கு டிராமா பாட்டு இல்ல யாராச்சும் சொன்ன இல்ல இத குறிச்சு தான் சொல்றேன் யாராச்சும் சொன்ன இல்லனா நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் டிபிகே காம்ப்ளெக்ஸ் பிக் ஃபீல்ல இருக்கிறது போங்க வெளியே அதுவும் ராத்திரி போங்க ஒரு அக்கா ஒரு கடை போட்டிருப்பாங்க செண்டோல் போட்டுலாம் பேனர்ல இது கிரேப்ஸ் மொஜிட்டோ நாங்க இல்ல கிரேப்ஸ் காக்டெயிலா என்னது சம்திங் கிரேப்ஸ் நீங்க கிளப்புக்கோ பாருக்கோ போயிட்டு ஒரு ஷாட் அடிச்சு இப்படி லிக் பண்றதோட இதை குடிச்சிருங்க அப்படியே இருங்க பேக் டு ஸ்டோரி மூடி வச்சிரு தண்ணியை நீ ரொம்ப தண்ணி குடிக்கிற ரோஸ் வாஷன் போயிட்டு யாரா
நிம்மதியா ஒரு நொடி கூட வைக்க முடியல. தெரியுது காற்று வந்து மூங்கில் என்னை பாட சொல்கின்றதோ. மெய்யாகின்றதோ வலியே Enjoy till we get home. எனக்கு ஆட்ஸ் வந்தா பிடிச்சிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்படி இறக்கி பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயல் அடித்தால் கலங்காது நான் பூக்கள் நீட்டுகிறேன். எதை நீ மறைத்தாலும் நான் அதை துளைக்காது. அது நம்மளுக்கு அடங்காமலே அதுல நாங்க PhD இத குடிச்ச உனக்கு சொல்றேன். தெரியும் அதுதானே அதுதானே அதுதானே. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன். அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வைபினா நம்ம எந்த பாட்டு நல்லா இருக்கு? இல்ல வாடா பின் லாடா கோனே குச்சனே காஹே எக்காந்து கூட அந்த பாட்டு மட்டும் போட மாட்டேன். எனக்கு அந்த பாட்டு பிடிக்கவே பிடிக்காது. கடல் தாண்டும் பறவை
சேட் சாங்லாம் முடிஞ்சு போவோம் வரோம். ஆமா அது broken song தானே. அது ஒரு மாதிரி Resorts. So yeah, that's all from us today. So hope நீங்க இந்த வீடியோ பார்த்து எங்களை மாதிரியும் வைபின் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வைபின் பண்ணி செல் பண்றீங்களா உங்க வீக்கெண்டை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேமா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டன் தட்டிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எங்ககிட்ட நீங்க மெசேஜ் பண்ணி சொல்லலாம். என்கிட்ட இல்லாட்டிமா என்கிட்ட கீழே போட்டுப்போம். ஓகே, so yeah, ta-ta, bye-bye.